உங்கள் அனைவரையும் இந்த நாளிலேயும் கர்த்தர் கிருபையினால நல்ல ஜீவன் சுகம் பலத்தோடு பார்க்க கிருபை செய்த ஏசப்பாவுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும்ன்றதுக்கு எங்க டாடி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. திடீர்னு தெரியவே தெரியாது இப்போ பிடிச்சி உள்ள விடுவாங்கன்னு. ஸோ நான் எப்பவும் போல கீழே உட்காந்து நல்லபடியா செய்தி கேட்டு போகலாம், ஜாலியா டாடி பேசுவார். 2 வாரமா ஆசைப்பட்டேன் டாடி பேசுறது கேட்கணும்னு. 2 வாரமும் கேட்க முடியல. இந்த வாரமும் அதே மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் ஆனா ஸோ நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணுன்றது இன்னைக்கு எனக்கு ஒரு லெசனா இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம 2 காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே டவுட் மட்டும் ஐயாட்ட கேட்கணும். ஸோ அந்த ஐயா தனிப்பட்ட முறையில நீங்க சொல்லி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். கடன் வாங்கினா பரமராஜ்யம் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது எனக்கு சரியா லைட்டா டவுட் ஆகிட்டு. ஸோ அது மட்டும் லைட்டா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு டவுட் தான். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா கடன் வாங்காது இருப்பாய் தான் வசனம். கடன் வாங்க கூடாது. திடீர்னு கடன் வாங்கினவங்க இஎம்ஐல இருக்கும் போது இல்ல நான் ஏத்திடுவேன் ஐயா. வசனத்தை காட்டினீங்கன்னா கண்டிப்பா ஏத்திடுவேன். கடன் வாங்கினவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற வசனத்தை காட்டும் போது நம்ம அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி வசனம் இல்லாதப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கக்கூடாது. பைபிள் கடனை ப்ரமோட் பண்ணல. நீயும் கடன் வாங்காது இருப்பாயினா நீ கடன் கொடுக்கறவங்களா தான் இருக்கணும். கடன் கொடுக்கறவங்களா தான் இருக்கணும். நம்ம வாங்கக்கூடாது. பட் வாங்கிட்டோங்க அப்படின்னா பரலோகம் போக மாட்டாங்கன்ற வசனத்தை மட்டும் ஐயா காட்டின சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம 2 காரியங்கள் தான் பார்க்க போறோம். 2 காரியங்கள் பார்த்துட்டு நம்ம ஐயாட்ட நான் மைக்க கொடுத்துருவேன். 2 காரியம் என்னன்னா, தேசத்தை ஏசப்பா யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம உலகத்தை யாரை வச்சு ஏசப்பா அசைப்பார் அப்படின்ற 2 விதமான காரியம் தான் பார்க்க போறோம். ரொம்ப நம்ம எது டைம் எடுக்க போறது இல்லை. ஸோ நம்ம தேசத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு உலக பிரகாரமா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ இல்லாட்டி ஒரு தொழிலோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேடி மினிஸ்ட்ரி பண்றாருன்னா, இப்போ ஒரு காணிக்கை பையோ யார்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, பிராக்டிக்கலா சொல்ல போனா திருடங்கையில ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? உண்மை உள்ளவர்கள் கிட்டதான் ஒரு ஆஃப்டர் ஒரு உலக பிரகாரமான காணிக்கையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆபீஸ்ல ஒரு கல்லாப்பட்டி உட்கார்ற இடத்துலயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேலையில ஒரு பெரிய வேலையில ஒரு மேனேஜர் பொறுப்பா பெரிய பெரிய பொறுப்புகளை ஓனர்ஸ் யார்கிட்ட தூக்கி கொடுப்பாங்கன்னா, உண்மை உள்ளவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. நல்ல இந்த இடத்துல இந்த உண்மை, இந்த முக்கியமான ஹை பொசிஷன்ல படிப்பு இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சவங்களும் தேவை. பட் ரொம்ப முக்கியமான இடத்துல யார்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க? அந்த கீயா இருக்கட்டும், அந்த முக்கியமான பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா உண்மை உள்ளவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, உண்மை இல்லாத, அதான் பைபிள் வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஸோ அதான் பைபிள் வசனம். நம்ம ஸோ அதனால உங்களுக்கு யாருக்கும் ஆசை இருக்கலாம். பட் பைபிள் நம்ம எல்லாரும் ஏசப்பாவை ஃபாலோ பண்றதோட முக்கியமான ரீசன் என்னவா இருக்கணும்? உலக பிரகாரமா ஆசீர்வாதமா இருக்கணும். நல்லா உயர்ந்த இடத்துல ஏசப்பா வைக்கணும். ஸோ எல்லாருக்கும் இருக்குல்ல ஆசீர்வாதம். ஜீசஸ் பிளஸ் பண்ணா என்ன, அப்படி மலை மீது பட்டணமா இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி இருந்தா ஏசப்பா சும்மா நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா இங்க எடுப்பீங்க ஒரு வாக்குதத்த மட்ட மாதிரி. அப்படி எடுத்த உடனே அது அப்படி வந்துடாது வசனத்துல. அந்த வசனம் எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை ஆகும்னா, அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நமக்கு எடுத்த உடனே அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருப்பாய் வீட்டுல மாட்டணும்னா ஆசீர்வாதம் வராது. கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு நிபந்தனைகள் உண்டு, கட்டளை. வசனம் பேச சொல்லணும்னா, இந்த பைபிள் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் என் லைஃப்ல வரணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, சிம்பிளா நீங்க கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வசனமும் எல்லா பிளஸிங்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ தேசத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்க போறதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அப்படின்ட்டு 2 பேரை பார்க்க போறோம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, ஜோசப், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஏசப்பா தேசத்தை ஒப்பு கொடுக்குறாரு. ஓகேவா? எப்படி ஒப்பு கொடுக்குறாரு தம்பி அப்படின்னீங்கன்னா, அவங்க ஒரு சில காரியங்கள்ல உண்மையா இருக்கும்போது திடீர்னு ஏற்றி விட்டா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஏசப்பா தான் பேசணும்னு சொல்றீங்க. நானும் என்னத்தையும் சொல்லணும்னு பாக்குறேன். டாடி
ஏசப்பா தான் காப்பாற்றணும். ஓகே, நம்ம அங்க புக்கு பார்த்து ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏசப்பா யாரெல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ யார்கிட்ட ஏசப்பா பேசணுமோ ஒரு செகண்ட், ஏசப்பா தம்பிக்கு பேச தெரியல, நீங்க தயவு செய்து நீங்க பேசுங்க, நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் வேலைக்கு ஆகும். இங்க ஒண்ணும் வண்டி ஓட மாட்டேங்குது. ஏசப்பா ஓகேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ சிம்பிளா உங்களுக்கு சொல்ற 2 வார்த்தை தான், அவங்க ரொம்ப குழப்ப விரும்பல. ஏசப்பா யாருக்கிட்ட தேசத்தை ஒப்பு கொடுப்பாரு, யாரை கொண்டு உலகத்தை அசைப்பாரு, இவ்வளவுதான் 2 இதை பார்க்க போறோம். ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஏசப்பா யார்கிட்டலாம் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம சும்மா எல்லாத்துக்கும் பைபிள் இந்த சர்ச்சைக்கு வரவங்க எல்லாரும் பிளஸ்ஸிங் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓப்பனா சொல்ல போனா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது கிடையாது, எல்லாரும் மேல தூக்கி உட்கார வைக்கிறதும் கிடையாது. சும்மா நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப என் பேக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா கீழே உள்ளதை பாக்குறீங்க, 10 ரூபா 100 ரூபா, ஓகேவா? அதை பாக்குறீங்க, அதை எடுத்துட்டு எப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல தூக்கி வச்சிட்டீங்கன்னா, உங்களை தூக்கி ஏசப்பா மேல தூக்கிலாம் வைக்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க அனித்தியமான இந்த உலக பொருள்ல இந்த கொஞ்சோண்டு 10 ரூபாய் 100 ரூபாயிலேயே உண்மை இல்லாதவன், அதான் பைபிள் சொல்ற, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையா இருப்பான். அவ்வளவுதான். கொஞ்சத்துல உண்மை இல்லாதவன் அவன் ஒன்றத்துலயுமே ஒரு பொறுப்பும் உங்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இயேசு அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் வெளியே பாக்குறவங்க ஏசு என்னடா ஒரு ஆசீர்வாதம் வராது ப்ரோ. சோ சிம்பிளா ஏசப்பா வந்து என்ன குவாலிட்டி ஒரு மனுஷங்க கிட்ட இன்றைக்கும் உலக பிரகாரமான ஹைட்லயா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரியில ஹையா இருக்கட்டும், ஹெவனா இருக்கட்டும், பரலோகத்துக்கும் எல்லாத்துக்கும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசை யாம்பரோ ஜீசஸ் கிரைஸ்ட் உண்டு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை பைபிள் தெளிவா சொல்லுது ஒரு சோதனைக்காரன் ஒர்க் என்ன, ஒரு எக்ஸாமினர். உங்களுக்கு புரிய போனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குட்டி குழந்தை 1ஆப்பு பாஸ் ஆனாதான் 2ஆப்புல விடுறாங்க, கரெக்ட் தானே? 2ஆப்பு பாஸ் ஆனாதான் 3ஆப்புல விடுறாங்க, 4ஆப்பு, கரெக்ட் தானே? ஒரு எக்ஸாம், ஒரு உலக பிரகாரமான ஒரு குட்டி குழந்தையே எக்ஸாம் பாஸ் ஆனாலும் அடுத்த கிளாஸ் போகும், கரெக்ட் தானே? இங்க உள்ள எல்லாத்தையும் ஏசப்பா பிளஸ் பண்ணணும், உயர்த்தணும்ன்றது ஆசை. அந்த அவரை மட்டும் பாஸ்டர் ஐயாவை மட்டும் தான் பிளஸ் பண்ணுவாரு, அவங்க அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும், உயர்த்தணும்னு ஆசை. பட் நம்மகிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குது பரலோகம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒரு பைபிள்ல ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதுல நமக்கு அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கும் போது கண்டிப்பா ஏசப்பா நம்மளையும் உயர்த்துவார். ஓகேவா? யாரெல்லாம் பார்க்க போறோம்னா, தானியேல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இதெல்லாம் நீங்க பைபிள்ல பேசிக்கா பாக்குறது. அதுவும் இல்லாம ஜோசப், அவங்களாம் பார்த்துருப்பீங்க. இவங்க கையெல்லாம் தேசத்தை ஏசப்பா ஒப்பு கொடுத்தார். பெரிய அதிகாரங்கள்ல, ராஜாக்கு அடுத்த ஸ்தானங்கள்ல ஒரு போஸ்ட்ல ஹைட்ல கொண்டு போய் வைக்கிறாரு. ஓகேவா? அவங்கள்ட்ட பெரிய அவங்கள்ட்ட நாலேஜ் என்ன இருந்தாலுமே ஏசப்பாவே கொண்டு போய் ஒரு செட் ஆஃப் ஒரு உயர்வு கொடுக்குறாரு. எந்த டைம்ல உயர்வு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம சாத்ராக், ஆபேத்நேகோ அவங்களா இருக்கும்போது ஒரு கட்டளை வெளிப்படுது. இந்த சிலைக்கு யாரெல்லாம் வணங்குவீங்களோ அவங்களாம் தவிர எல்லாத்தையுமே கொலை செய்யணும்னு, அப்படிதானே? கரெக்ட் தானே? அப்படின்ற ஒரு ஆர்டர் வருது. சோ அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அந்த டைம்ல சாத்ராக், ஆபேத்நேகோ அப்படின்ற ஒரு 3 நபரை பாக்குறோம். அவங்க வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, திடீர்னு பிடிச்சு விட்டுட்டியே, இன்னும் வர மாட்டேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா, உங்களுக்கு சிம்பிளா ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். சரியா? எனக்கு ஒன்றும் பேச தெரியல, நான் போய் உட்காந்துக்கிடுறேன். டேடி எல்லாம் பிடிச்சிருக்காங்க எல்லாரும். சரியா? சிம்பிளா சொல்ல போனோம்னா, இது வந்து பரலோகம், அந்த பிளஸ்ஸிங், இந்த உலகபரமான காரியங்கள் எல்லாமே சோதனை இல்லாமல் ஒரு டெஸ்ட் வச்சுதான் பாஸ் ஆகும்னு சொன்னேன், கரெக்ட் தானே? அதே மாதிரியே பைபிள் சொல்ற தெளிவா கேட்டனா, இத்தனை அப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு, இது எல்லாத்தோட பேஸ் பரலோகம் தெளிவா சொல்லிடும். பிரதானமான கட்டளை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும். ஒரு எக்ஸாம்பிள், நீ வந்து லவ் பண்ணணும், அதுதான் முதல் கட்டளை. உங்களை வந்து நீங்க உண்மையா லவ் பண்றீங்களா இல்லையா? ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டாரு. இங்க ஒரு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? எப்படி அன்னைக்கு ஆபேத்நேகோ அந்த மாதிரி பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்குல்ல, தானியேலுக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்லாம் வைக்கும் போது பாஸ் ஆனவங்களை தான் கொண்டு பரலோகத்துல வைக்கும், பாஸ் ஆனவங்களை தான் ஹைட்ல கொண்டு வைப்பாங்க. சோ அந்த மாதிரி தேசத்தை அவங்க கையில ஒப்பு கொடுத்த காரணம் என்னன்னா, ஸோ நம்மளும் உண்மையா இருக்கும் போது ஏசப்பா வந்து நம்மளுடைய கையில தேசத்தை ஒப்பு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏசப்பாவுடைய விருப்பத்தை செய்யும் போது, ஏசப்பா வந்து அவருடைய விருப்பத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பா உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாரு. நம்ம இவர் பவுல் சொல்லுவார்ல, பவுல் வந்து எப்படின்னா,
அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது கூடியிருக்கிற இடம்லாம் அசைஞ்சது. ஓகேவா? ஸோ அவர் என்ன குவாலிட்டி அப்படின்னா, அவரை வந்து நம்ம போயிட்டு நான் உங்களை அப்படி உள்ள போறேன், நீங்க இந்த காஸ்பல் சொல்லக்கூடாது, இல்லாட்டி அடிச்சிருவோம் தூக்கிறோம் அப்படி என்ன சொன்னாலுமே அவர் வந்து பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. இந்த மாதிரி குவாலிட்டி ஒருவேளை ஒரு சின்ன ஒரு காரியத்தினால இது கிடைக்கல ஏசப்பாட நான் கோச்சிக்கிட்டேன், அது கிடைக்கல, இல்ல உங்களை வச்சு இந்த செங்கலை கூட அசைக்க முடியாது ஏசப்பா. சிம்பிளா சொல்ல போனா உலகத்தை அசைக்கணும் ஏசப்பா, இப்படி ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்படி ஒரு மனுஷன் இதுக்கு அப்புறம் வரப்போறதும் இல்லை அப்படின்ற அப்படி ஒரு ஹைட்ல வைக்கணும்னா நீங்க வந்து குவாலிட்டி வந்து இந்த டெஸ்ட் எல்லாருக்குமே வைக்கிறத நீங்க பாப்பீங்க. ஏசப்பா எல்லாருக்கும் பிளஸ் பண்ண உயர்த்துன்னு எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஜீசஸா இருக்கட்டும், இந்த ஐயா சொன்னார்ல இயேசுக்காக ஜீவனை கொடுப்பியா மாட்டியான்ற ஒரு டெஸ்ட் எல்லாத்துக்குமே உண்டு. அதான் நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இந்த தெய்வம் என்ன தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நான் வந்து நீ நிறுத்தின பொருச்சிலேயே வணங்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரெடி ஆயிட்டாங்க, நான் ஜீசஸ்க்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி ஆபிரகாமா இருக்கட்டும், ஸோ அவங்க குழந்தைய கொடுக்குறாரா இல்லைன்னு டெஸ்ட் பண்றாரு. எல்லாத்தையும் ரத்த சாட்சின்ட்டு நான் சொல்ல வரல, பட் நீ இயேசுக்காக உயிர் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உண்மையான லவ் பைபிள் சொல்லுது. அதாவது ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தாருன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவர் சொந்த குமாரனை நம்ம எல்லாருக்கும் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. ஸோ இந்த டெஸ்ட் எல்லா கிறிஸ்டியன்ஸுக்குமே கண்டிப்பா வரும். ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலங்கள்லயோ இல்லாட்டி ஊழியங்களையோ எந்த காரியத்துல உண்மையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வசனத்தை கை கொள்ற சிச்சுவேஷன் கை கொள்ளணும்ன்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்க உலக அதிகாரிகள் என்னத்தை தலைவலி எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க. 100 வருஷம் வரைக்கும் உலகத்துல சர்வைவ் ஆகலாம். இல்ல இது தப்பே ப்ரோ, இப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோ, இதெல்லாம் சைன் பண்ண மாட்டேன், அடுத்த டெஸ்க்கு போவாதுன்னா உங்களை போட்டு தள்ளுறதுக்கு உண்டான காரியங்கள் எந்த இடத்துலயும் நடக்கும். இது வந்து கிறிஸ்டியானிட்டி ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கம்பெனிலயோ எந்த பொலிட்டிக்கல்லையோ அவன் என்னத்தை தான் தப்பு செஞ்சாலும் அப்படி ஆமா ஆமா ஆமான்னு இப்படி அவனுக்கு நம்ம செம்பு தூக்கணும்னா அவங்க நம்ம சர்வே ஆகலாம். பட் நோ, இது வசனத்திற்கு புறம்பானது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லினா நம்ம உங்களை போட்டு தள்ளுறோம்டான அப்படி அந்த சிச்சுவேஷன் ஏற்படும். அதுதான் இந்த நம்ம தானியலுக்கு கூட ஏற்பட்டுச்சு. சிங்க கேபில போட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். நம்ம அவங்கள தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. பட் நீங்க கர்த்தருக்கா இல்ல இந்த எனக்கு இப்படி ஒரு உயிர் வாழ தேவை கிடையாது, இந்த வசனத்தை கீழ்ப்படியாம ஒரு உயிர் வந்து நான் வாழணும் அப்படின்ற தேவை கிடையாதுன்ற குவாலிட்டி உங்களுக்குள்ள எனக்கு இந்த போஸ்டிங்க ஒருவேளை அந்த வேலை ஸ்தலங்கள்ல இருந்து உங்களை தூக்கி விட கூட வாய்ப்பு இருக்கு, உங்களை அந்த பொறுப்புல இருந்து ரிஜெக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இல்ல எனக்கு ஜீசஸ் தான் முக்கியம், அவருடைய வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு நீங்க என்னைக்கு வைராக்கியமா இந்த தானியல் மாதிரி சாத்ராக் ஆபேத்நேகோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி என்னைக்கு இருக்கிறீங்களோ, யோசேப்பு மாதிரி என்னைக்கு இருக்கிறீங்களோ, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்ட்டு வஸ்திரத்தை ஓடினாரு. ஸோ அந்த மாதிரி பைபிள் சொல்லுவாங்க, ப்ரோ இந்த காலகட்டத்திலாம் பரிசுத்தமா வாழ முடியுமா ப்ரோ, இந்த காலத்திலாம் இருக்க முடியுமா ப்ரோ இதெல்லாம் ஒரு முடியுமா கேட்பீங்க. பிராக்டிக்கலா சொல்றேன், பைபிள் இதெல்லாம் சயின்டிபிக்கா இதெல்லாம் நடக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேள்விப்படுங்க. பைபிள் சொல்லுது இந்த வாலிப இச்சைக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்லுது. சிம்பிளா சொல்ல போனா இந்த மாதிரி பாவங்கள் எல்லாமே இந்த விபச்சாரமா இருக்கட்டும் லஸ்டா இருக்கட்டும் சிம்பிளா சொல்ல போனா சயின்டிபிக்கா பார்க்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா டோபமைன் ஒரு ஹார்மோன் உண்டு உங்களுக்குள்ள. ஓகேவா? டோபமைனா ஏதோ ஒரு ஹார்மோன், அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஹார்மோன். ஓகேவா? நீங்க எதையோ சாதிச்சிட்டோம், நம்ம என்னமோ வின் பண்ணிட்டோம், அவார்ட் வின்னிங் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை நம்மளுக்குள்ள இது பண்ணும், செக்ரேட் பண்ணும் இந்த மாதிரி பாவங்கள். ஸோ அதுதான் பைபிள் தெளிவா சொல்லுது. அதற்கு வழி என்னன்னா இந்த இச்சைக்கு நீ விலகி ஓடு அப்படின்னா இந்த இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னதுன்னா நீங்க பிராக்டிக்கலா உங்க கூகுள்லயோ இல்லாட்டி உங்க டாக்டர் கன்சல்டன்ஸ்லயோ கேளுங்க, ஒரு மனுஷன் ரன்னிங் ஓடும் போது அவனுக்குள்ள இந்த டோபமைன்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். எஸ் ஆர் நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க, இது உண்மையாவே அந்த ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் இதாகும். ஸோ அந்த பாவத்திற்கு ஆல்டர்னேட்டான வழி பைபிள் காட்டுது. புரியுதா உங்களுக்கு? உனக்கு டோபமைன் இது மட்டும் பண்ணிதான் இந்த சந்தோஷம் அடையணும் இல்ல மகனே, நீ ஒர்க் அவுட் பண்ற மூலமாவோ இல்லாட்டி ரன்னிங் ஓடுன்னு சொல்லுதுல ஓடுறது மூலமாவோ இந்த டோபமைன் செக்ரேட் ஆகும். நீங்க அதை நீங்க சூஸ் பண்றதுலாம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி டெஸ்டஸ் நிறைய சோதனைகள் வரும். அந்த டைம்ல நான் இல்ல எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, எம்எஸ்டி போனாலும் பரவாயில்ல, ஏன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இயேசு வசனத்தின்படி வாழ்வேன் என்று சொன்னீங்கன்னா கர்த்தருடைய மகிமை. ஓகேவா? அன்னைக்கு எப்படி அந்த ராஜா அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா தான்
இந்த சாலையெல்லாம் வனங்கட்டி கொல்லுவேன்னு சொல்ல ராஜா தான், ஓகேவா? அந்த ராஜா வாயில இப்படி சொல்றாரு. எப்படி தெரியுமா? இப்படி ரட்சிக்கத்தக்க தெய்வம் உலகத்துல கிடையாது. எஸ் சார், நம்ம வசனம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி அது மட்டும் கிடையாது. இவன் இந்த யோசேப்ப மாதிரி அவன் கையை அசைக்க கூடாது, கையை கால நீங்க அசைக்க கூடாதுன்ற மாதிரிலாம். ஸோ அவ்வளோ ஹைட்ல கொண்டு அந்த மாதிரி உண்மை உள்ளவங்க தான் வைப்பாங்க. ஸோ நம்ம அந்த காரியங்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஏசப்பா என்னை வச்சு இந்த உலகத்துல நீங்க சும்மா 10ஓட 11 வாழ்ந்து இந்த உலகத்துல கடந்து போகவும் முடியும். இல்லாட்டி இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அந்த டைம்ல தேசத்தை ஏசப்பா இவங்க கையில ஒப்பு கொடுத்தாரு, அசைச்சார் இந்த உலகத்துன்ற மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கெல்லாம் எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். யாருக்கெல்லாம் ஏசப்பா இந்த மாதிரி என்ன பண்ணணுன்றீங்களோ நீங்க ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஏசப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னா, இந்த உலகத்தை அசைச்ச அந்த பவுல் ஏசப்பாட்ட அவர் சபையை பாழாக்கினவர் தான், சபையை துன்பப்படுத்தினவர் தான். பட் அவர் ஒரே ஒரு வார்த்தை இயேசு முன்னாடி வந்து நிற்கும் போது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டு கேட்பார். இதே வார்த்தை தான். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஏசப்பா சவுண்டு காதுல கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க கீழ்படியாத பிள்ளைகிட்ட, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏசப்பா என்னெல்லாம் பாப்பாரு ப்ரோ, என்கிட்டலாம் பேசுவாரா ப்ரோ, அப்படி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க அம்மா உங்களை கடைக்கு போக சொல்றாங்க, அப்போ நீங்க போக மாட்டீங்க. ஒரு 10 தடவை சொல்றாங்க போல, உங்களை அப்புறம் போக சொல்லுவாங்க, ஒண்ணு அவங்களே போகாட்டி வேற யாராச்சும் போவாங்க. ஸோ ஏசப்பாவை பார்க்கணும், தரிசிக்கணும், சவுண்டை கேட்கணுன்றதெல்லாம் ஆசைலாம் கரெக்ட் தான். முதல்ல கையில எழுதி கொடுத்துருக்க வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றதுக்கு கீழ்ப்படிஞ்சாலே என்ன எப்படி ஏசப்பா முன்னாடி வந்து என்ன பேச போறாரு? இங்க எழுதுனதுதான் ஞாபகப்படுத்துவார் ஹோலி ஸ்பிரிட்னு பைபிள்ல வசனம் இருக்கு. சோ இங்க எழுதுனதுக்கே கீழே படிய மாட்டிய, நேர்ல மட்டும் வந்துட்டா இப்படி பிதாவே ஆண்டா கீழே படியாவா போறோம். ஸோ ஏசப்பாவை பார்க்கணும், சவுண்ட்லாம் கேட்கணும்னா கீழ்ப்படிதல்ன்ற குவாலிட்டி வேணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏசப்பா உலகத்துல எந்த மனுஷங்கிட்டையும் செய்யாத அசாத்தியமான காரியங்களை எனக்கு இந்த பைபிள்ல எழுதியிருக்க மாதிரி சூப்பர் நேச்சுரலான ஒரு மேன் ஆஃப் காட் இந்த உலகத்துல இப்படி ஒரு சரித்திரமான வாழ்க்கை வாழணும்னா நீங்க உங்களுக்கு வசனத்தை கீழ்ப்படிக்கணும், ஏசப்பா விருப்பத்தை நிறைவேற்றணும். சும்மா எல்லாத்தையும் பரலோக ராஜ்யம் கிடையாது, அங்க தெளிவா சொல்லியாச்சு. ஒருவேளை நீங்க தசம பாகம் என்னன்னாலும் கொடுத்துக்கோங்க, காணிக்கை கொடுத்துலாம் ஜீசஸை கரெக்ட் பண்ண முடியாது. பைபிள்ல என்டர் அங்க வச்சு என்ன சொல்லுவாருன்னா, ஒருவேளை பாஸ்டர் ஐயா நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு. நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இங்க வச்சு நாங்க லவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஹெவன் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் அங்க போட்ட சும்மா சொல்றேன், சும்மா அங்க போயிட்டு ஆண்டவரே காணிக்கை கொடுத்துட்டேன், தசமா கொடுத்துட்டேன், கதெல்லாம் கிடையாது. பிதாவின் சித்தம் செய்தவனை அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு வசனம் சொல்லுது. ஸோ அவரு உங்களுக்கு என்ன சொல்றாரோ பைபிள் வசனத்தை கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ல கொண்டு வைப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இதோட முடிக்க போறேன். கடைசியா சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம காண்கிற இப்போ நம்ம பார்க்குற டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எந்த ஆட்சிகளாகவும் இருக்கலாம், ஓகேவா? எல்லாருமே நாற்காலிகளுக்கு ஆசைப்படுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரிஜினல் நாற்காலியில உட்கார்றதுக்கு தகுதி உள்ளவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு என்ன ப்ரோ இப்படி கொள்ளையடிக்கிறான், இவன்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு இயேசுநாதர், இயேசுன்னு ஒருத்தர் இருந்தா இப்படி இந்த கொள்ளையெல்லாம் காப்பாரு அப்படிலாம் ஒருவேளை கொஸ்டின்ஸ் வரலாம். ப்ரோ இப்படி வாயை திறந்தாலே இதெல்லாம் டெஸ்ட் நான் சொல்லல உங்கள்கிட்ட, எக்ஸாம். ஸோ அந்த ஒரிஜினல் கிங்டம்னு ஒருத்தர் இருக்குது, ஒரிஜினல் கிங்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஆளுகை செய்கிறவர்கள்னு ஒருத்தவங்க உண்டு. அந்த இடத்துல ஆளுகை செய்யணும்னா இங்க சும்மா உலகத்துல ஒரு சின்ன நம்ம ஒரு காரியத்தை உங்களை நம்பி கொடுப்பாரு. ஒரு ராஜ்யத்தையோ கிங்டமையோ இந்தியாவையோ அமெரிக்காவையோ கொடுப்பாரு. நீங்க எப்படி ஆள்றீங்க, எப்படி அந்த வசனத்தின்படி வாழ்றீங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ராஜ்யங்கள், நிறைய குடும்பங்கள், நிறைய பிசினஸ் ஒளிஞ்சு போன முக்கியமான காரணம், இல்லாம போன காரணமே இந்த வசன இன்ஸ்ட்ரக்ஷன் புக், இந்த பைபிள். நீ எப்படி ராஜ்யம், எப்படி கிங்டம் அமைக்கணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், A to Z உள்ள ஆன்சர் இருக்கு. இப்படி நீ செய்யாதனாலதான் அந்த கிங்டம் ஒளிஞ்சு போவோம். அதை நமக்கு வசனத்தை கீழ்ப்படியாதனாலதான். எஸ், வசனத்துல ஏசப்பாதிட்டாரு, இயேசுவை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில பிசினஸ்ல எதுலனாலும் ஐட்டம் இருக்கணும், வசனத்தை கீழ்ப்படிங்க. இங்க உள்ளதை அப்ளை பண்ணுங்க, கன்ஃபார்ம் சக்சஸ் வரும். ஸோ உங்களுக்கு கடைசியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஐயா சொன்னதுதான், ஏசப்பா வரப்போறார். ஓகே, இந்த சவுண்ட் எல்லாரும் கேட்டிருக்கலாம். இது இவங்களுக்கு வேலை கிடையாது. பட்
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்கிற எந்த கிங்டமா இருந்தாலும் ஒரு ரியல் கிங் இந்த உலகத்திற்கு வர போறார். அவர் சீக்கிரம் வர போறார். அவர் வந்து பைபிள்ல சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள் என்றால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வீர்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். நீ வசனத்தின்படி வாழ்றதுனால உன் வேலையில உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம். பட் உன்னை ஒருவேளை நீ பொலிட்டீஷியன்ல உண்மை உத்தமமா சும்மா வசனம் இருக்கிறான், இப்படிலாம் இவெல்லாம் செட் ஆக மாட்டான், என்னத்தை போட்டான், உன்னை அங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். பட் ரிஜெக்ட் பண்ண கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அது எப்படின்னா, ஆகாதென்று எந்த கல் தள்ளப்பட்டதோ அதுதான் தலைக்கு மூளை கல்லாயிட்டுன்னு வசனம் சொல்லுது. ஒன் டே வில் கம். இன்னைக்கு உன்னை உலகம் ரிஜெக்ட் பண்ணலாம், காஸ்பல் சொல்லுவோம், வெறுக்கலாம். பட் ரியல் கிங் உட்கார்ந்து இருக்கும் போது எவனா உன்னை ரிஜெக்ட் பண்ணானோ அவனை ஹெவன் ரிஜெக்ட் பண்ணி கொண்டு பாதாளத்துல தள்ளும். எவனா நீ நீதி நிமித்தம் துன்பப்பட்டியோ, வசனம் என்ன சொல்லுது டாடி? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் மறந்துட்டு பரலோகராஜ்யம் அவர்களுடையது. பரலோகராஜ்யம் அவனுக்கு தான். இன்னைக்கு ஒரு நீ துன்பப்படலாம், பட் ஹெவன் வந்து அவங்களுக்கு உரியதுதான். சோ நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம உண்மை முத்தமா இருப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இது ஒரு டெஸ்ட். இங்க பாஸ் ஆனாதான் ஹெவன். இங்க பாஸ் ஆகலன்னா ஹெவன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன டெஸ்ட்ல நீங்க இந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த உலக பிரகாரமாகவும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். சும்மா இயேசுவை நம்புற வாடகை கொடுக்கும் அந்த கதைலாம் கிடையாது. ஏசப்பா தூக்கி மேல தூக்கி வைக்கும் போது ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியாது. அது ஒரே நாள் நைட்ல கூட ஏசப்பாவால உயர்த்த வல்லமை உள்ள தெய்வம் தான். ஸோ நீங்க வந்து உண்மையா இயேசுவை லவ் பண்றீங்களா இல்லையான்றத இந்த இடத்துலயே உலகத்திலேயே டெஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க உண்மையாவே பணத்திற்காக தான் இயேசுவை பின்பற்றுறீங்கன்னா இந்த மாதிரி சோதனைகள்ல நிற்க முடியாது. நீ இயேசுவை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு தேடுனீங்கன்னா இந்த சோதனையில அவர் கோதுமையும் பதரையும் பிரித்தார்னு ஒரு வசனம் இருக்குல்ல, எடுத்த உடனே அந்த கானான்ல கொண்டு சேர்க்கல. வனாந்திரத்துல டெஸ்ட், சாப்பாடு லேட் ஆனா முறுமுறுக்கிறியா இல்ல உண்மையான லவ், இயேசு மேல உள்ள லவ் என்ன தெரியுமா செய்யும்? அதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உண்மையான லவ் பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருத்தனால என்ன பிரிக்க முடியாதுடான்னு சொல்ற லவ்ல இருக்கிறவனை மட்டும் தான் கொண்டு மேல இங்க உள்ள உலக பிரகாரமான தேசத்தையும் அவங்க கையில தான் ஏசப்பா ஒப்பு கொடுப்பாரு. பரலோக ராஜ்யத்திலேயே அவன் தான் இயேசுடனே கூட ஆளுகை செய்வான். இதுதான் புரோட்டோகால். ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க எல்லாம் பாஸ் ஆகணும்னு விரும்புறேன். எல்லாரும் ஹெவன்ல பார்க்கணும்னு விரும்புறேன். ஸோ அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்த ஏசப்பா காப்பாத்திட்டார். எல்லா துதிகளும் மகிமையும் இயேசுக்கே உண்டாகட்டும்.